வெல்கம் டு ரூட் ஐடி. நான் டாக்டர் ஆனந்த்குமார். ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிற வீடியோ சீரீஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கம்பைலர் வெர்சஸ் இன்டர்பிரேட்டர், ஸோ கம்பைல்டு லாங்குவேஜஸ் வெர்சஸ் இன்டர்பிரேட்டட் லாங்குவேஜஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ப்ரோக்ராம் வெர்சஸ் ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு இன்னொரு வீடியோலையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அது பார்க்கலன்னா அந்த வீடியோவும் பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக கம்பைலருக்கும் இன்டர்பிரேட்டருக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அப்போ கம்பைல்டு அப்படின்னா எப்படி இருக்க போகுது, ஒரு கம்பைலர் எப்படி ஒர்க் பண்ண போகுது, ஒரு இன்டர்பிரேட்டர் எப்படி ஒர்க் பண்ண போகுதுங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க போகிறோம். ரைட். ஸோ தட் உங்களுடைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். கம்பைலர் வெர்சஸ் இன்டர்பிரேட்டர். ஸோ இங்கே முதல் வித்தியாசம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு கம்பைலர் வெர்சஸ் இன்டர்பிரேட்டர் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அதனுடைய இன்புட் அவுட்புட் அப்புறம் என்ன ஆர்டரில் பண்ணுதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ அதனோட இன்புட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பைலர் தன்னோட என்டையர் ப்ரோக்ராமை இன்புட்டாக எடுத்துக்குது. ஸோ என்டையர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லும்போது இட் குட் பி தௌசண்ட்ஸ் ஆஃப் லைன்ஸ், லேக்ஸ் ஆஃப் லைன்ஸ் கூட இருக்கலாம். அதை தான் இங்கே ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ நீங்கள் ஒரு என்டர்பிரைஸ் அப்ளிகேஷனில் ஒர்க் பண்ணும்போது ஒரு வாட்டி கம்பைல் பண்ணவே 5 to 10 minutes எடுக்கலாம், ஈவன் லாங்கர் பாசிபிள். ரைட். ஸோ அப்போ ஒரு கம்பைலேஷன் அப்படின்னும் போது அது முழு ப்ரோக்ராமையும் இன்புட்டாக எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக கம்பைல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ரன் ஆக ஆரம்பிக்கும். வேறஸ் இன்டர்பிரேட்டர் அப்படிங்கிறது ஒன் லைன் அட் அ டைம், ஒவ்வொரு லைனாக தான் எடுத்து அந்த ஒரு லைனை தான் நம்ம இன்டர்பிரேட் பண்ண போகிறோம், அந்த ஒரு லைனை தான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தான் அடுத்த லைனை ரீட் பண்ணோம், அடுத்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணோம், இந்த மாதிரி. பட் இங்கே என்டையர் ப்ரோக்ராமையுமே நம்ம இன்புட்டாக கொடுக்கணும். ஸோ அப்போ இந்த ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ஒரு ரியல் டைம் அப்ளிகேஷனில், ரைட், thousands ஆஃப் ஃபைல்ஸ் இருக்கலாம், thousands ஆஃப் லைன்ஸ் இல்லை, thousands ஆஃப் ஃபைல்ஸ் இருக்கலாம். ரைட். ஸோ அதெல்லாம் நீங்கள் கம்பைல் பண்ணும்போது கொஞ்சம் டைம் ஆகும். ரைட். கம்பைலேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறதே ஹெவியாக இருக்கும். அதை இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு, கம்பைலேஷனுக்கும் இன்டர்பிரேட்டேஷனுக்கும். ஆனால் இன்டர்பிரேட்டர் அப்படிங்கிறது இட் வில் ஸ்டார்ட் இமீடியட்லி ரன்னிங், ஒவ்வொரு லைனாக எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே போகிறதால. ஸோ அதே மாதிரி அவுட்புட் அப்படின்னு வரும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு கம்பைலரில் இருந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு வரும்போது யூஸ்வலி ஒரு இன்டர்மீடியேட் கோடுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஜாவாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பைட் கோட் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். .NET பொறுத்த வரைக்கும் MSIL, மைக்ரோசாஃப்ட் இன்டர்மீடியேட் லாங்குவேஜ் மிசைல் கோடுன்னு சொல்லுவாங்க, MSIL கோட் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் கோட், ரைட், ஒரு இன்டர்மீடியேட் கோடு தான் ஒரு கம்பைலர்னுடைய அவுட்புட்டாக நமக்கு கிடைக்குது. ரைட். ஆனால் ஒரு இன்டர்பிரேட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அந்த மாதிரி இன்டர்மீடியேட் கோட் ஜென்ரேஷன் ஃபேஸ் எதுவும் கிடையாது. ஸோ யூஸ்வலாக அதனுடைய அவுட்புட் வந்து பார்த்தோம்னா 3AC சொல்லுவாங்க, டைரெக்டாக அசம்பிளியில் மேப் பண்ணக்கூடிய 3AC கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 3 அட்ரஸ் கோட், 3 எலமெண்ட்ஸை மட்டுமே. அப்போ ஒரு பக்கம் அசைன்மெண்ட் இருக்கும், இன்னொரு பக்கம் ஒரு பைனரி ஆப்ரேட்டரோட ஏதாவது 2 ஆப்பரண்ட் இருக்கும். அதுதான் மேக்ஸிமம் இருக்கிறது. அதை 3AC கோடுன்னு சொல்லுவாங்க. ஈஸி டு இன்டர்பிரேட், அதாவது டேரெக்டாக மிஷின் லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய கோடாக இருக்கும். அதுதான் இன்டர்பிரேட்டர்னுடைய அவுட்புட்டாக இருக்குது. வேறஸ் கம்பைலரை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டர்மீடியேட் கோடு அல்லது ஆப்ஜெக்ட் கோட் அப்படிங்கிற ஜென்ரேட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் அதை நம்ம எக்ஸிக்யூட்டபிளாக மாற்றுறோம். ரைட். ஒரு இப்போ இருக்கிறதுலாம் 2 ஸ்டேஜ் கம்பைலேஷன் ப்ராசஸ் இருக்குது, ஜஸ்ட் இன் டைம் கம்பைலேஷன் அப்படின்ட்டு இருக்குது. அது நம்ம டீட்டெயில்டாக ஜாவா பார்க்கும்போது அந்த ஹாட்ஸ்பாட் கம்பைலர் எப்படி ஒர்க் ஆகுது, ஜஸ்ட் இன் டைம் கம்பைலேஷன்னா என்ன, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிறது பார்த்தோம்னா முதல்ல கம்பைல் ஆகி முடியணும், ஃபுல்லாகவே கம்பைல் ஆகி முடியணும். நான் சொன்ன மாதிரி thousands ஆஃப் ஃபைல்ஸ் இருக்கலாம், லேக்ஸ் ஆஃப் லைன்ஸ் இருக்கலாம். ஃபுல்லாக கம்பைல் ஆகி எந்த எரரும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். வேறஸ் இங்கே ஒவ்வொரு லைனாக நம்ம ரீட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதால உங்களுடைய கம்பைலேஷன், அதாவது இன்டர்பிரேட்டேஷன் ப்ராசஸ் ப்ளஸ் எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் சைமல்டேனியஸாக நடக்கும். இன்டர்பிரேட் பண்ண நம்ம ரன் பண்ணிக்கிட்டே வருவோம். ரைட். அதை இங்கே நம்ம வித்தியாசப்படுத்தி புரிஞ்சுக்கணும், எந்த ஆர்டரில் அது நடக்குது அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி எக்ஸிக்யூஷன் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், எக்ஸிக்யூஷன் ஸ்பீட் அப்படின்னா ரன் டைமில். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம குறிப்பிட்றது வந்து ரன் டைமுக்கான ஸ்பீடு, கம்பைலேஷனுக்கான டைம் இல்லை, ரன் டைமில் கம்பைல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராமை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம் இல்லையா, அப்போ கம்பைல் பண்ணி கிரியேட் பண்ண ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ஃபாஸ்ட்டாக இருக்குது. வேறஸ் இன்டர்பிரேட்டர் அப்படிங்கிறது ஸ்லோவாக இருக்குது. ஏன்னா இன்டர்பிரேட்டருக்கு அந்த மாதிரி எந்த கான்செப்டும் கிடையாது. எப்பயுமே ஒரு லைனாக ரீட் பண்ணி ரன் பண்ண வேண்டியதாக. லட்சக்கணக்கான லைன்ஸ் இருந்ததுன்னா எல்லாத்தையுமே அது அந்த நேரத்தில் ரீட் பண்ணி அந்த நேரத்தில் எக்ஸிக்யூட் பண்ண போகுது. ஸோ அப்போ ஸ்லோவாக இருக்கும். வேறஸ் கம்பைலர் அப்படி கிடையாது. ஒன்ஸ் அதை ப்ராசஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டபிளுங்கிறது எப்பயுமே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ப்ராசஸிங் ஸ்பீடு இதுதான் கம்பைலேஷனுக்கு எடுத்துக்கிற டைம்.
நல்லா புரிஞ்சுக்கோங்க. ப்ராசஸிங் ஸ்பீடுங்கிறது தான் கம்பைலேஷன் ஃபேஸ், எக்ஸிக்யூஷன் ஃபேஸ். ஸோ அப்போ கம்பைலரை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 ஃபேஸாக பிரிச்சுக்கிறோம். ரைட். ஸோ அப்போ இதில் கம்பைலேஷனுக்கு டைம் ஜாஸ்தி எடுக்குது, ஸ்லோவாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே நான் ஒரு மெமரி டேபிள் கிரியேட் பண்ணி முன்னாடி என்ன வேரியபிள் பார்த்தேன், பின்னாடி என்ன வேரியபிள் பார்த்தேன். ஏன்னா ஃபுல் ப்ரோக்ராமும் நமக்கு இன்புட்டாக கிடைக்குது. அப்போ ஃபுல் ப்ரோக்ராம் இன்புட்டாக கிடைக்கும் போது நம்ம ஒரு சிம்பிள் டேபிள்னு சொல்லுவாங்க, சிம்பிள் டேபிள் கிரியேட் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் ரன் பண்ண போகிறோம். ஸோ அப்படி வரும்போது ப்ராசஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க போகுது. வேறஸ் இன்டர்பிரட்டரை பொறுத்த வரைக்கும் 1 லைன் அட் அ டைம் அப்படிங்கிறதால இந்த மாதிரி ப்ராசஸிங் அப்படிங்கிறது ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ரன் பண்ணும்போது ஒவ்வொரு லைனாக நம்ம ப்ராசஸ் பண்ணி தான் ரன் பண்ண போகிறோம். அதனால் அது ரன் டைமில் ஸ்லோவாக தான் இருக்க போகுது. பட் இமீடியட்டாக ப்ராசஸிங் ஆரம்பிச்சிடும். அதுதான் நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி மெமரி ரிக்குயர்மெண்ட் அப்படிங்கிறது, இப்போ நான் சொன்ன மாதிரி சில ஆப்டிமைசேஷன்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னால் we will have to remember வேரியபிள்ஸ். எந்த வேரியபிளை எங்கே யூஸ் பண்ணுறோம், ப்ரீஃபெச் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நிறைய ஆப்டிமைசேஷன்ஸ் பண்ண முடியும். பட் அதுக்கு இந்த இன்டர்மீடியேட் சிம்பிள் டேபிள் இதெல்லாம் கிரியேட் பண்ணுறதால ஹை மெமரி ரிக்குயர்மெண்ட்ஸ் தேவைப்படுது ஒரு கம்பைலரை பொறுத்த வரைக்கும். பட் அந்த மாதிரி எந்த மெமரி ரிக்குயர்மெண்ட்டும் இன்டர்பிரட்டருக்கு கிடையாது. நம்ம we are not going to look up, ஆப்டிமைஸ்லாம் பெருசாக பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் லோ மெமரி ரிக்குயர்மெண்ட்ஸ் தான் ஒரு இன்டர்பிரட்டரை பொறுத்த வரைக்கும் தேவைப்படுது. ஸோ அதே மாதிரி எரர்ஸ் அப்படின்னு வரும்போது இங்கே தான் ஒரு மேஜரான ஒரு டெவலப்பருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்க்கும்போது எல்லா எரரையும் அட் த எண்டு தான் கொடுக்கும். ஸோ அப்போ மொத்த ப்ரோக்ராமையும் இன்புட்டாக எடுத்துக்கிட்டு ஃபுல் ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணிவிட்டு ரைட் எல்லா எரரையும் எண்டில் கொடுக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ thousands ஆஃப் ஃபைல்ஸ் இருக்குது, lakhs ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் இப்போ ஒரு 100 எரர் வருது அப்படின்னு சொன்னால் அதை கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த 100 எரர் என்ன காரணத்தினால, எது ஆக்சுவல் ஆரிஜின் ஆஃப் தி எரரை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியுமான்னா கொஞ்சம் கஷ்டம் தான் கம்பைல்டு ப்ரோக்ராம்ஸில். அப்போ நம்ம ப்ரோக்ராமாக எழுதும்போது நம்ம ஏதோ ஒரு இடத்துல எரர் பண்ணியிருப்போம், அது வேறு இடத்துல காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எரர் இங்கே இருக்குதுன்னு காட்டும், பட் அதுக்கு முன்னாடி லைனில் எரர் இருக்கலாம், அதுக்கு அடுத்த லைனில் எரர் இருக்கலாம். ஸோ இப்படி ஏன்னா ப்ரோக்ராம் அப்படிங்கிறதே கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும். ரைட். ப்ளஸ் நம்ம ஆப்டிமைசேஷன்லாம் அது மேலே செய்கிறோம். அதனால் அது மாறி காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டீபக் பண்ணுறதும் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இங்கே நம்ம அதை தான் சொல்லியிருக்கோம். வேறஸ் இந்த கேஸ் ஆஃப் அன் இன்டர்பிரட்டர் நம்ம 1 லைன் அட் அ டைம் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே வர்றதால எந்த லைனில் அந்த எரர் வருதோ அங்கேயே நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம் எக்ஸிக்யூஷனை. அப்போ எந்த லைனில் அது நிற்கிதோ அங்கே தான் எரர் இருக்குதுன்னு நம்ம தெளிவாக சொல்லலாம். ஏன்னா 1 கமாண்ட் அட் அ டைம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அப்போ எந்த கமாண்டு புரியலையோ அங்கே தான் அது ஸ்டக் ஆகி நிற்கும். ரைட். அப்போ நம்ம ஈஸியாக அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதனால தான் டீபக்கிங்கில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கம்பைலர் பேஸ்டு ப்ரோக்ராமாக நம்ம ரன் பண்ணும்போது டீபக்கிங் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். பட் இதுக்கான டீபக்கிங் டூல்ஸ் எல்லாம் இன்றைக்கி அவைலபிளாக இருக்குது. இப்போ எப்படி நம்ம இங்கே 1 ஸ்டெப் அட் அ டைம் இன்டர்பிரட்டர் ஆக்சுவலாக ஒர்க் ஆகுதோ அந்த மாதிரி நம்ம பிரேக் பாயிண்ட்ஸ் வச்சுட்டு 1 ஸ்டெப் அட் அ டைம் ரன் பண்ணி பார்த்து நம்ம டீபக் பண்ண முடியும். பட் எகெயின் இன் கம்பேரிசன் டு இன்டர்பிரட்டட் ப்ரோக்ராம் டீபக்கிங் அப்படிங்கிறது இங்கே டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. இங்கே ஈஸியாக இருக்குது. பக்கை கண்டுபிடிக்கிறதும் அதை ரிமூவ் பண்ணுறதும் ஒரு இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ் பிகாஸ் ஆஃப் த சிம்பிளிசிட்டி. ரைட். அதனால் இது ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் கம்பைலருடைய மேஜர் அட்வான்டேஜ் என்னென்னா இந்த ஆப்டிமைசேஷன், வெல் ஆப்டிமைஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் எக்ஸிக்யூட்டபிள்ஸை க்ரியேட் பண்ண முடியும். ரைட். அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு வாட்டி கம்பைல் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு எக்ஸிக்யூட்டபிள் கிடைச்சிரும். இந்த எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலை ஷேர் பண்ணால் போதும். நான் சோர்ஸ் கோடை ஷேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எக்ஸிக்யூட்டபிளை ஷேர் பண்ணால் போதும், சோர்ஸ் கோடை ஷேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இன்டர்பிரட்டர் எப்பயுமே நம்ம சோர்ஸ் கோடோட தான் ஷேர் பண்ணணும். ஏன்னா சோர்ஸ் கோடை நான் படித்து பார்த்து தான் ரன் பண்ண போகிறேன். 1 லைன் அட் அ டைம் தான் ரன் பண்ண போகிறோம். ஸோ அப்போ மோஸ்ட்லி இந்த வெப் பேஸ்டு ஃப்ரேம் ஒர்க்ஸு இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இன்டர்பிரட்டடாக வருது. ஏன்னா அங்கே எப்பயுமே நம்ம சோர்ஸ் கோடையாக தான் ஷேர் பண்ண போகிறோம். வேற ஆப்ஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது விண்டோஸ் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், மொபைல் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், ஆப்ஸ் அப்படின்னு வரும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பீப்புள் ப்ரிஃபர் ஷேரிங் த எக்ஸிக்யூட்டபிள், ஆக்சுவல் கோடை ஷேர் பண்ண மாட்டாங்க. ரைட். அப்போ ஆப்டிமைஸ்டாக ஃபாஸ்ட்டாக ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த EXE ஃபைலை ஷேர் பண்ணால் போதும் அப்படிங்கிறது தான் கம்பைலர்னுடைய அட்வான்டேஜாக இருக்கும். ரைட். ஸோ லாங்குவேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா C++, C#, ரைட், இதெல்லாம் கம்பைல்டு லாங்குவேஜஸ்க்கு அடியில் வருது. வேறஸ் பைத்தான், ரூபி, பேர்ல் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் எல்லாம் இன்டர்பிரட்டருக்கு அடியில் வருது. ஜாவா ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இன்டர்பிரட்டருக்கு அடியில் வருது. ரைட். ஸோ அப்போ பேசிக்காக ஒரு 10 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸை எடுத்து கம்பைலர் வெர்சஸ் இன்டர்பிரட்டர் அப்படிங்கிறது எப்படி பிஹேவ் ஆகுது அப்படிங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டியிருக்கோம். இது புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச்.